ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனல். இன்றைய முக்கிய செய்தி: அரசு பள்ளி ஆசிரியர்களே 30ஆம் தேதிக்குள் பொது மாறுதல் கலந்தாய்வு, பள்ளி கல்வித்துறை உத்தரவு. செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். அரசு பள்ளி ஆசிரியர்களுக்கான பொது மாறுதல் கலந்தாய்வை ஜூன் 30ஆம் தேதிக்குள் நடத்தி முடிக்க வேண்டும் என்று பள்ளி கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது. இதுகுறித்து வெளியிடப்பட்டுள்ள செய்தி குறிப்பில், அரசு பள்ளிகளில் உள்ள அனைத்து பட்டதாரி ஆசிரியர் காலி பணியிடங்களில் ஆசிரியர் தேர்வு வாரியத்தின் டிஆர்பி மூலம் தேர்வு செய்யப்படும் நபர்களை நேரடி பணி நியமனம் செய்யும் போது பின்பற்ற வேண்டிய வழிமுறைகள் தற்போது வெளியிடப்பட்டுள்ளன. அதன்படி பள்ளிகளில் உள்ள உபரி பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்களை மே 1ஆம் தேதிக்குள் கணக்கிட இறுதி செய்ய வேண்டும். அவ்வாறு கண்டறியப்பட்ட ஆசிரியர்களை மே 31ஆம் தேதிக்குள் பணி நிரவல் செய்ய வேண்டும். அதேபோல் அனைத்து வகை ஆசிரியர்களுக்கான பொது மாறுதல் கலந்தாய்வை ஜூன் 30ஆம் தேதிக்குள் நடத்தி முடிக்க வேண்டும். பின்னர் பட்டதாரி ஆசிரியர் காலி பணியிடங்களை ஜூலை 1ஆம் தேதிக்குள் மதிப்பீடு செய்து அந்த பணியிடங்களை நிரப்பிட கோரும் கருத்துக்களை ஜூலை 15ஆம் தேதிக்குள் அனுப்பி வைக்க வேண்டும். அதன் மீது செப்டம்பர் 30ஆம் தேதிக்குள் அரசாணை வெளியிடப்படும். தொடர்ந்து பணி நியமனம் செய்யப்படும் உத்தேச பணியிடங்களின் விவரம் குறித்து ஆசிரியர் தேர்வு வாரிய குழு அக்டோபர் 31ஆம் தேதிக்குள் அறிவிப்புகளை வெளியிட வேண்டும். அறிவிப்பாணை அடிப்படையில் ஆசிரியர் தேர்வு வாரியம் ஜனவரி 31ஆம் தேதிக்குள் தேர்வை நடத்தி அதன் முடிவுகளை ஏப்ரல் 30ஆம் தேதிக்குள் வெளியிட வேண்டும். மேலும் சான்றிதழ் சரிபார்ப்பு பணிகளை மே 1 முதல் 31ஆம் தேதிக்குள் முடித்து தேர்வு செய்யப்பட்ட தேர்வர்களின் இறுதி பட்டியலை வழங்க வேண்டும். இந்த வழிமுறைகளை பள்ளி கல்வித்துறை இயக்குனர் டிஆர்பி தலைவர் முறையாக கடைபிடிக்க வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் அரசு பள்ளி ஆசிரியர்களுக்கான பொது மாறுதல் கலந்தாய்வை ஜூன் 30ஆம் தேதிக்குள் நடத்தி முடிக்க வேண்டும் என்று பள்ளி கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவு பெறுகிறது. நன்றி, வணக்கம்.